வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகுவதும் அதற்கு சீமான் தரும் வினோத விளக்கங்களும் தான் தற்போதைய அரசியல் சூழலில் ட்ரெண்டாகி வருகிறது. கட்சி தொடங்கியது முதல் தேர்தல் அரசியலில் தனித்தே களமாடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்ற அந்தஸ்தை பெற்ற நாம் தமிழர் கட்சியின் நிலை தற்போது கவலைக்குரியதாகி உள்ளது. கட்சி ஆரம்பிக்கும் போது உடனிருந்த பலர் அடுத்தடுத்து விலகிய போதும் சற்றும் துவளாமல் கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் பயணத்தில் கவனம் செலுத்தினார் சீமான். சீமான் என்ற ஒற்றை முகம்தான் அக்கட்சியின் அடையாளம் என்று சொல்லப்பட்டாலும் அவரது வெற்றிக்கு பின்னால் தீவிர களப்பணியாற்றிய தம்பி தங்கைகளின் உழைப்பும் உள்ளது என்பதை யாராலும் மறுக்க இயலாது. இப்படி கட்சியின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்தவர்களை கடுகாக நினைத்து கடுகடுவென பேசி கழட்டிவிட்டதுதான் சீமானின் சறுக்கலுக்கு முதல் படியாய் அமைந்தது. குறிப்பாக வேட்பாளர் தேர்வில் நிர்வாகிகளை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக வேட்பாளர்களை அறிவித்தது, எதிர்ப்பு தெரிவித்தவர்களை விருப்பம் இருந்தால் இரு, இல்லையென்றால் விலகிச் செல் என அடாவடியாக பேசியது இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சி அளித்ததாக கூறப்படுகிறது. இதன் விளைவாக கிருஷ்ணகிரி, விழுப்புரம், சேலம், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளும் மாநில அளவிலான நிர்வாகிகள் சிலரும் அடுத்தடுத்து கட்சியிலிருந்து கழன்று கொண்டனர். குறிப்பாக நெல்லையில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் நிர்வாகிகளின் மனக்குமுறலை கூட கேட்க விரும்பாத சீமானால் அந்த கூட்டமே பெரும் கலேபரத்தில் முடிந்து உட்கட்சி பிரச்சனை சந்திக்கு வந்தது. நாங்கள் ஒரு கருத்து சொல்லணுன்ட்டு எந்திரிச்சோம். நான் எந்திரிக்கும் பொழுது அண்ணன் நீ யாரா, நீ கட்சிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு, நீ பேசக்கூடாடாங்க அப்படின்னாரு. நான் முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது நீ சாதி ரீதியாக ஒருங்கிணைக்க அப்படின்னாரு. இதனிடையே கோவை வடக்கு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் கொத்தாக விலகியது பரபரப்பை மேலும் கூட்டியுள்ளது. தொடர்ச்சியா இப்ப அண்ணன் வெற்றி பெறுவாரு, அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார், அந்த மாதிரி சொல்லி தான் இப்ப களத்துக்கு வர்றோம். நம்ம அது மாதிரி அதை நோக்கியான பயணம் இல்லைங்க. இப்ப அது பயணம் இல்லைங்கிறத தான் இந்த மாதிரி நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல் வருது. அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களாக இருக்குங்க. இப்போ அவர் வச்ச கொள்கையில் பார்த்து தான் நம்ம வரோங்க. இப்போ திராவிட கட்சியில் இப்போ எங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இருக்கிறாங்க. நம்ம அதை தாண்டி இங்கே இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கையில் தான் வரணும். அந்த கொள்கைக்கும் இவர் இப்போ நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்காட்டி தான் இப்போ வெளியேற வேண்டிய சூழல். நாம் தமிழர் கட்சியின் எதிர்காலம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் பதிலளித்த சீமான், கட்சியில் இருந்து விலகுவோர் எல்லாம் ஸ்லீப்பர் செல்கள், வேறு கட்சியில் சேர்ந்து எங்களுக்கு உளவு பார்ப்பதற்காக நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம் என கூறி சிரிப்பலையை ஏற்படுத்தினார். நாங்கள் தான் அனுப்பி வைக்கிறோம், நாங்கள் தான் எல்லாரையும் மரியாதையாக போய் அனுப்பிச்சு எல்லாரையும் போய் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வெவ்வேறு இயக்கங்களில் போய் சேர்ந்து எங்களுக்காக உளவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஒரு தேர்தலில் கூட வெற்றியை ருசிக்கவில்லை என்றாலும் தனது வாக்கு சதவீதத்தை மெல்ல அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதற்கெல்லாம் கட்சி நிர்வாகிகளின் களப்பணியே காரணம் என்பதை உணர்ந்து அவர்களது மனக்குமுறல்களை காது கொடுத்து கூட கேட்க சீமானால் ஏன் முடியவில்லை என்றும், சகிப்புத்தன்மை சிறிதுமின்றி நிர்வாகிகளிடம் கடுமையாக நடந்து கொள்ள காரணம் என்ன எனவும் கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. ஏற்கனவே விஜய் அரசியல் வருகையால் திண்டாடிக் கொண்டிருக்கும் நிலையில் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை அரவணைத்து செல்லாமல் அவர்கள் வெளியேறி செல்ல வழிவகுக்கலாமா? இளைஞர்களின் வாக்கு விஜயை நோக்கி சென்றுவிடக் கூடாது என்பதற்காக திமுக ஒருபுறம் பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி, வினாடி வினா என பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதிமுகவும் சமூக வலைத்தளங்கள் மூலம் இளைய தலைமுறையினரை ஈர்க்க தன்னால் இயன்றவரை முயன்று வருகிறது.
ஆனால் ஏற்கனவே இளைஞர்களை ஈர்த்து தனது படையை கட்டமைத்து வைத்துள்ள சீமானோ தனது சர்வாதிகார தலைமையால் தனது தம்பி தங்கைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்கியுள்ளார். சீமானின் இந்த பாதை அவரை எங்கே கொண்டு செல்லும் என்பதை அறிந்தும் அதனை அவருக்கு எடுத்து கூறி புரிய வைக்க இயலாமல் தவித்து வருகின்றனர் அவரது நலம் விரும்பிகள். தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி தனி ஒருவனாக போராடி அரசியல் எதிரிகளை அதிரச் செய்த சீமான் இத்தனை காலமும் தனக்கு தோள் கொடுத்த தம்பி தங்கைகள் இன்று துவண்டு கிடப்பதற்கான காரணங்களை ஆய்வு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தி தன் பக்கம் தக்க வைக்க முயற்சிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவரது முழக்கங்கள் மெல்ல மெல்ல தேய்ந்து தூரத்து இடி முழக்கங்களாக மாறிவிடக்கூடும் என ஏக்கத்துடன் புலம்பித் தவிக்கின்றனர் சீமானின் நலம் விரும்பிகள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.